தற்போதைய அண்மை செய்தி. விஜயின் தமிழக வெற்றி கழக மாநாட்டிற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 33 நிபந்தனைகளுடன் தமிழக வெற்றி கழக மாநாட்டிற்கு விழுப்புரம் டிஎஸ்பி அனுமதி வழங்கியுள்ளார். தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாத வகையில் மாநாடு நடத்தவும் திட்டம் தீட்டப்பட்டுள்ளது. தற்போதைய அண்மை செய்தியாக தமிழக வெற்றி கழக மாநாட்டிற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 33 நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டை விழுப்புரம் விக்கிரவாண்டி அருகே வரும் 23ஆம் தேதி நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றி கழக மாநாட்டிற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சிவபிரகாசம். வணக்கம் சிவபிரகாசம், உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள வி சாலை பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் அரசியல் மாநாடு நடத்தப்படும் என தமிழக வெற்றி கழகத்தில் சார்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அதற்கு அனுமதி கேட்டு விழுப்புரம் மாவட்ட காவல்துறையிடம் அவர்கள் ஏற்கனவே மனு அளித்திருந்தனர். அந்த மனுவை பெற்ற காவல்துறையினர் அவர்களிடம் விளக்கங்கள் கேட்டு, அதாவது 21 விதமான கேள்விகளுடன் கூடிய விளக்கங்கள் கேட்டு நோட்டீஸ் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்திடம் வழங்கப்பட்டது. அதனை பெற்ற அவர்கள் 5 நாட்களுக்குள் அதற்கான விளக்கத்தை அளிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனை கொண்ட தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் வல்லுநர்களை கொண்டு ஆராய்ந்து அதற்கு உரிய விளக்கத்தை கடந்த 2 நாட்களுக்கு முன்பு விழுப்புரம் டிஎஸ்பி சுரேஷிடம் வழங்கினர். அந்த கடிதத்தினை விழுப்புரம் டிஎஸ்பி மாவட்ட காவல்துறைக்கு உடனடியாக பரிந்துரை செய்தார். அதன் அடிப்படையில் தற்போது அந்த தமிழக வெற்றி கழகத்திற்கு அனுமதி வழங்கப்பட உள்ளது என்பது குறித்து அவர் ஏற்கனவே அந்த மனுவை தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் அதனை பரிசீலித்த காவல்துறையினர் தற்போது அனுமதியானது வழங்கியுள்ளனர். அதாவது இந்த மாதம் 23ஆம் தேதி வி சாலை பகுதியில் மாநாடு நடத்த தற்போது அனுமதி வழங்கியுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. அந்த மாநாடு நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதில் குறிப்பாக 33 நிபந்தனைகளுடன் தற்போது அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த வி சாலை பகுதியில் மாநாடு நடத்தக்கூடிய இடமானது தேசிய நெடுஞ்சாலையின் அருகாமையிலேயே இருப்பதால் அந்த தேசிய நெடுஞ்சாலையில் எக்காரணத்தை கொண்டும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடாது. மேலும் பார்க்கிங் வசதிகள், அங்கு மாநாட்டிற்கு வரக்கூடியவர்களை அங்கு முறையாக கண்காணித்து அவர்கள் எந்தவித போக்குவரத்து நெரிசலும் ஏற்படாத வகையில் செயல்பட அளவிற்கு இந்த மாநாடு நடத்த வேண்டும் என அவர்கள் 33 நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கியுள்ளனர். மேலும் இந்த மாநாட்டில் உணவு, குடிநீர், மருத்துவம் மற்றும் ஆபத்து உபகரணங்களான தீயணைப்பு, ஆம்புலன்ஸ் போன்ற அனைத்து வசதிகளையும் முறையாக ஏற்படுத்த வேண்டும். குறிப்பாக காவல்துறை மீண்டும் மீண்டும் அந்த தமிழக வெற்றி கழகத்திற்கு அனுமதியில் நிபந்தனையில் 3-4 இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடாது, பார்க்கிங் வசதி முறையாக செய்யப்பட வேண்டும். இந்த மாநாடு நடந்து முடிந்து செல்லும் வரை அந்த பகுதியில் முழுமையாக கண்காணிக்கப்பட்டு போக்குவரத்து நெரிசலை முழுமையாக வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய பாதுகாப்பு வலயத்திற்குள் கொண்டு வந்து அதனை நடத்த வேண்டும் உள்ளிட்ட 33 நிபந்தனைகளுடன் தற்போது அனுமதியானது வழங்கப்பட்டுள்ளது. இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களிடையே தற்போது மகிழ்ச்சி ஏற்படுத்தும் விதமாக அமைந்து அவர்கள் கொண்டாடி வருகின்றனர். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாசம்.